நான் உங்களுக்கு சொல்றேன், உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தினுடைய உச்சத்துக்கு நீங்க போங்க, உச்சத்துக்கு போங்க, திருப்தி ஆகாது. ஒரு இடத்துல வெறுமை தோன்றும். ஒரு இடத்துல எவ்வளவு பெரிய நடிகன் ஒருத்தன் ஒரு படத்துக்கு 100 கோடி 200 கோடி வாங்குறானா, வாங்கி முடிச்சுட்டு திருப்தியை தேடி ஊர் ஊரா அலைறான். அவன் நினைச்சானா உலகத்துல இருக்கிற எந்த சந்தோஷத்தையும் காசு கொடுத்து அவனால வாங்க முடியும். ஆனா அவனுக்கு அது கிடைக்கல. இந்த ஆத்மா இருக்குது, இது கர்த்தர் உண்டாக்கினது. இந்த ஆத்மா வந்து கர்த்தர் அவர் ஊதி ஜீவ ஆத்மா ஆக்கினாரு. இந்த ஜீவ ஆத்மாவை அவரை ஊதி ஆக்குனதுனால இந்த ஆத்மா அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அவர் கொடுக்கறதுல வேற யார் கொடுத்தாலும் இந்த ஆத்மா திருப்தி ஆகாது. ஏன்னா அவர் தான் கிரியேட்டர். இதுக்கு ஆத்மா மணவாளன். நீங்க மாம்சத்துக்கு எதை வேணாலும் கொடுங்க இல்லையா, எதை வேணாலும் கொடுங்க. ஆனா ஆத்மாவுக்கு அவர் கொடுக்கறதுல மட்டும்தான் திருப்தி ஆகும். அதனாலதான் இயேசுவை அறியறதுக்கு முன்னாடி ஊர் ஊரா கடவுளை தேடி அலைஞ்சோம், எத்தனையோ கடவுளை அடைஞ்சோம். போகும்போது சந்தோஷமா இருக்கும், அங்க இருக்கும்போது ஒரு திருப்தி ஒண்ணு இருக்கும், அப்பா அப்படி இருக்கு. ஆனா திரும்பி வரும்போது வெறுமை வந்துடும், அதுக்கப்புறம் அந்த திருப்தி இருக்காது. ஆனா பாருங்க, என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த ரட்சகராக அறிந்து கொண்டேனோ அதுக்கப்புறம் என் ஆத்மாவுக்கு தேவையே வரல, அது திருப்தி அடைந்து விட்டது. என் தேவனை நான் சந்தித்து விட்டேன், இன்னொருத்தரை சந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு ஆயிப்போச்சு. இதுதான் திருப்தி. இந்த ஆத்மாவுக்கு அதான் திருப்தி கொடுக்கும்.